திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ரயிலில் போதை மாத்திரை கடத்தி வந்ததாக தனிப்படை போலீசார் 6 பேரை பிடித்து வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடமிருந்து 1300 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி கோவையைச் சேர்ந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 500 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர், ரோஹித், திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர், சேலம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் குரு ஆகிய 3 இளைஞர்களை வாணியம்பாடி நகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 1600 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணை நீட்டிப்பதால் போதை மாத்திரை வழக்கில் மேலும் சிலர் சிக்குவார்கள் என்று தெரிகிறது.